வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இப்போ வந்து ஒரு மலையாளம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக இப்போ ஜி5ல ரிலீஸ் ஆகிருக்க செக்மேட் படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த படமானது தமிழையும் டப் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க அனுப் மேனன் அவர்கள் மற்றும் லால் அவர்கள் அண்ட் ரேவதி அவர்கள். இந்த படத்தை இயக்குகிறார் ரித்தீஷ் சேகர் அவர்கள். ஸோ இந்த படம் எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுத்துருந்ததை நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். செக்மேட் இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் அனுப் மேனன் ஒரு ஃபார்மசியோட CEO. ஸோ அவர் வந்து ஒரு டெஸ்ட் நடத்துகிறாரு. ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பலிகாடாக வராங்க. ஸோ அந்த கேஸை வந்து அஞ்சலி அப்படின்ற ஒரு 2 பேர் எடுத்து நடத்துகிறாங்க. ஸோ இதில் யார் ஜெயிச்சாங்கன்ற கதையை நோக்கி தான் நகரப்படுது. அண்ட் லால் கதைக்குள்ளே எப்படி வந்தாது அப்படின்றத இந்த கதையுடைய நகர்வாக இருக்குது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா படம் வந்து முழுக்க அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட படம். லைக் வந்து பாஸ்டன் அப்புறம் நியூயார்க்கில் எடுக்கப்பட்ட படம். ஸோ லிட்டரலி வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் லொக்கேஷன்லாம் பார்த்தா நம்ம எப்படி ஒரு மாதிரி புல்லரிப்போம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருந்தது. ஸோ லொக்கேஷன் காட்டப்பட்ட விதம், அதேமாதிரி அனுப் மற்றும் லால் அவங்களுடைய கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்து தான் சொல்லணும். அப்புறம் ரேவதி அப்படின்ற பண்ணவங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் தான் மியூசிக் மற்றும் கேமரா அப்புறம் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டுகள். முடிஞ்சவருக்கு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படம் வந்து 2 hours, ஆனால் 2 hours ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா நான் லீனியராக சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அந்த நான் லீனியர் சொன்ன விஷயங்கள் நல்லா இருந்தது. பட் அதுக்கான கதையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ட்ராகி ஆகுது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே அவுட் ஆஃப் பவுண்டரிஸில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு போகிறாங்க. சில எமோஷன் சீக்வன்ஸ் காட்டுறாங்க, சில லவ் சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அது இந்த படத்துக்கு கொஞ்சம் ஓட்டாமல் இருக்குது. அதுக்கான வேல்யூவாக நல்லா பண்ணியிருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த எமோஷனும் சரி லவ்வும் சரி பெருசாக இந்த படத்துக்கு எடுபடலையோ அப்படின்னு தோணுது. பெருசாக சுவாரஸ்யம் உண்டாக்குற மாதிரியான சீக்வன்ஸாக இல்லை. நல்லா பெட்டர்மெண்ட்டாக வந்திருக்கலான்ற மாதிரி தான் தோணுது. எடுத்துக்கிட்ட அந்த கண்டென்ட்டை ஓரளவுக்கு நல்லாவே டெலிவரி பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நல்லா வந்திருக்க வேண்டிய படம். ஸோ ஓவராலாக இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்து ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பாஸான மூவியை தான் நான் இது கருதுவேன். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.75. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.